ஸோ ஹார்மானிக் பெர்டர்பேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஃபெர்மிஸ் கோல்டன் ரூல் மாதிரியே வந்து அந்த ஃபெர்மிஸ் கோல்டன் ரூல் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இட்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த ஹார்மானிக் பெர்டர்பேஷன். இதுவும் வந்து இந்த கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இட் மே அப்பியர் இன் செமஸ்டர் எக்ஸாம்ஸ். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்ப்போம். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து வரும். சிஎஸ்ஆரில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். வில் சி. A particle of mass m having a charge E contained 3D box. நம்ம ஏற்கனவே வந்து 1D பாக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, குவாண்டம் வேல் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து சார்ஜஸ் இன்சைட் த 3D பாக்ஸ். அவனுடைய சைடு பார்த்தீங்க அப்படின்னா சைடு வந்து 2A is acted by the electric field. So electric field is acting as a external perturbation. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க, இந்த பாக்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க. அதனுடைய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, E ஈக்குவல்ஸ் E0 e பவர் மைனஸ் ஆல்ஃபா டின்னு கொடுத்துருக்காங்க. T is greater than 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன் தி எக்ஸ் டைரக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க, ஒய் டைரக்ஷனில் அப்ளை பண்ணல, இசட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறாங்க. எக்ஸ் டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. Calculate the probability, transition probability we are going to find out. Calculate the probability that a charged particle in the ground state at t equal to 0, which is excited to the first excited state by the time t is equal to infinity. So this is the condition. நம்ம ஏற்கனவே தெரியும், நம்மளுக்கு எனர்ஜி ஆஃப் 3D பாக்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். எனர்ஜி ஆஃப் 3D பாக்ஸ் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஸோ E JKL வந்து குவாண்டம் நம்பர்ஸ் வச்சுக்காங்க, which is equal to pi squared h bar squared divided by 8m a squared j squared plus k squared plus l squared. நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, En மட்டும் போட்டுட்டு இங்கே n squared pi squared h bar squared divided by 8m a squared நம்ம வந்து படிச்சிருக்கோம். அது வந்து சிங்கிள் குவாண்டமுக்கு 1D பாக்ஸ், இது 3D பாக்ஸ். ஓகே, nx ny nz nx squared plus ny squared plus nz squared. அது மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம j squared plus k squared plus l squared எடுத்துருக்கோம். ஓகே, கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே என்ன எடுத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, 1 by root a sin n pi x by a அந்த இடத்துல எடுத்துருக்கோம். இங்கே வந்து பாக்ஸினுடைய லென்த்தே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2a கொடுத்துருக்காங்க. அதனால வந்து j pi x by 2a. ஸோ இங்கே வந்து 1 by a to the power 3 by 2, சிங்கிள்னா n 1 by a to the power 1 by 2 வரும். இது 3D பாக்ஸ்னால 1 by a to the power 3 by 2. அதனால வந்து ரூட் ஆஃப் a3 aq. ஸோ இது வந்து இந்த எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன், இது வந்து இது டைரக்ஷன். ஸோ இந்த இது வந்து யூ ஷுட் ரிமெம்பர் தீஸ் டூ திங்ஸ். ஸோ எனர்ஜி அண்ட் வேவ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சால்வ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்க, கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஓகே, இந்த கிரவுண்ட் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 111 ஜே ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு வந்து ஜேகேஎல் தானே, ஜேகேஎல், அதனால் 111. புரியுதா இது? இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3 ஸ்டேட்டுக்கு போயிடுது. பாருங்கள், 3 டீஜெனரேட் லெவல்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 211, அடுத்தது பாருங்கள் 121, அடுத்து வந்து 112. ஸோ டீஜெனரேட் லெவல். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்து 3 லெவலுக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ we know that electric field is along the x axis. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் along the x axis கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. டைபோல் மொமெண்ட் mu ஈக்குவல்ஸ் Ex நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ perturbing field due to the electric field is given by dipole moment on the electric field. ஸோ இந்த இதுவும் ஏற்கனவே நீங்கள் யூஜியில் படிச்சிருக்கீங்க, மைனஸ் மியூ டாட் இ. இந்த மியூக்கு எக்ஸ்பிரஷன் நமக்கு இஎக்ஸ்ன்னு தெரியும், இக்கு ஏற்கனவே நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ். இதுதான் வந்து உங்களுடைய எக்ஸ்பிரஷன் ஃபார் perturbing field. இஸ் இட் கிளியர்? புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? சரி, இப்போ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஃபார் டிரான்சிஷன் ஃப்ரம் எல் ஸ்டேட் டு எம் ஸ்டேட். இது ஏற்கனவே நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இந்த இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் ஸ்கொயர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஃப்ரம் திஸ் ஸ்டேட் டு திஸ் ஸ்டேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி, அதான் மீனிங் இது. ஸோ இப்போ perturbing field உடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் கேன் பி given by this எக்ஸ்பிரஷன். ஓகே, தட் இஸ் இது வந்து நம்ம ஏற்கனவே தெரியும். இது வந்து இது மீனிங் என்னது, மேட்ரிக்ஸ் எலிமெண்ட். மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்னா என்ன அர்த்தம், சாண்ட்விச் பிட்வீன் ப்ரா அண்ட் கெட் வெக்டார்ஸ். ஸோ இனிஷியல் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் எழுதணும். ஓகே, ஸோ
perturbing field sandwiched between initial field and final state. So H prime answer இந்த இருக்கு ஏற்கனவே தெரியும். இதில் ஏதாவது கான்ஸ்டன்ட் you pull it out except x. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதை மாடலே பண்ண போகிறோம். you will get the answer. So this is the idea. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 111 x 211. ஓகே, இது மாதிரி வந்து 111 எதுக்கு இருக்கும், 121க்கு இருக்கும். இது மாதிரி என்னது 112க்கு இருக்கும். ஓகே, மொத்தம் 3 இருக்கும். சரியா, ஒன்றுக்கு மட்டும் நம்ம வந்து முதல்ல எழுதியிருக்கேன் நான். சரி பார்ப்போம் எப்படி பார்ப்போம். ஸோ முதல் ஒன்றுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ஃபுல் பண்ணியாச்சு, வெளியே எடுத்தாச்சு. இதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் பாருங்கள், இந்த இருக்கு. இதுக்கு நீங்கள் சை ஸ்டார் கண்டுபிடிக்கணும், எக்ஸைட்டட் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும், சை அண்ட் சை ஸ்டார். ஸோ ஒரு பெர்டர்பிங் ஃபீல்ட் சாண்ட்விச்டு பிட்வீன் லோயர் ஸ்டேட் அண்ட் ஹையர் ஸ்டேட். இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டுடைய ஐடியா. அப்போ மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சை ஸ்டார் சை போட்டிங்க அப்படின்னா, கமான் லிசன் டு மீ, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த எக்ஸ் வந்து இந்த இருக்குது, இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் தான் இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து மொத்தம் 3D பாக்ஸ்னால dx dy dz. இங்கே வந்து ஒரு சை ஸ்டார் சை இருக்கும், இங்கே வந்து ஒரு சை ஸ்டார் சை இருக்கும், இங்கே வந்து ஒரு சை ஸ்டார் சை இருக்கும், 3 இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா you will get x sin pi x by 2a. சரியா, 1. அடுத்து என்ன பண்ண, உங்களுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிடுது எக்ஸ் டைரக்ஷனில், அதனால் 2ஆக மாறிடுது. திஸ் பிகம்ஸ் 2 pi x by 2a. இந்த இடத்துல வந்து அப்படியே உங்களுக்கு வரும், சை ஸ்டார் சை அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் இது மட்டும்தான் உங்களுக்கு போகுது, புரியுதா? இதில் ஃபர்ஸ்ட் இது மட்டும்தான் வந்து 2 pi x by 2aக்கு வந்துடுது. இந்த இன்டெகிரேட் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா you will get this expression. இந்த இன்டெகிரேட் சால்வ் பண்ணிங்கன்னா you will get a. இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணிங்கன்னா you will get a. So multiplying all those things will give you final answer. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அடுத்தது 121 வந்திருக்கு. முதல்ல பார்த்தது 211, இப்போ 121. அடுத்தது இது போயிடுது. அடுத்தது போயிடுச்சு அப்படின்னா ஒய் டைரக்ஷனுக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணணும். அப்போ ஒய் டைரக்ஷன் பாருங்கள், 2 pi y by 2a. முதல்ல எக்ஸ் டைரக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இசட் டைரக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் கண்டிஷன் என்ன, ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் வந்து 0வாக இருக்கும். டிரான்சிஷன் இந்த ஒய் டைரக்ஷன், இந்த ஆன்சர் டிரான்சிஷன் இந்த இசட் டைரக்ஷன், அதுவும் 0வாக இருக்கும். ஸோ 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா you will get this answer. புரியுதா, இந்த ஐடியா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த எக்ஸ் டைரக்ஷன் மட்டும்தான் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. டிரான்சிஷன் does not take place in the y direction and z direction. ஸோ அதனால் இந்த 2 டேர்ம் வந்து 0 ஆயிடுது. ஸோ மொத்தம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா you will get this term. This term with இந்த e power minus alpha t ஏற்கனவே நம்மளுக்கு இருக்குது. இந்த டேர்ம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த டேர்ம் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த டேர்முடைய ஆன்சர் இந்த இருக்குது. அதனால் e power minus alpha t e power i omega 2 வச்சுக்கோங்க. e power minus alpha t எங்கேருந்து கிடச்சிச்சு, சம்மில் கொடுத்துருக்காங்க, இந்த இருக்குல்ல சம்மில் கொடுத்துருக்காங்க. அதனால் e power minus alpha t multiplied by e power i omega 2 இந்த t காமனாக வெளியே எடுங்க, இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா e power minus alpha i omega 2 divided by minus alpha plus i omega 2 வருது. இது 0 to infinity சம்மில் கொடுத்துருக்காங்க. 0 to t, 0 to t வந்து இன்ஃபினிட்டின்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. அதனால் 0 to infinity. ஸோ இப்போ இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 வரும். அடுத்த ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1 வரும். ஸோ லோயர் இதில் போடுறதுனால உங்களுக்கு -1 வந்துடும். அடுத்த லிமிட்டில் கீழே லிமிட்டில், அதனால் உங்களுக்கு -1 கிடச்சிடும். இந்த -1 பண்ணிங்க அப்படின்னா you will get 1 divided by alpha minus i omega 2 இப்போ தான் ஸ்கொயர் பண்ணுங்கள். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வழக்கமாக என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அதனால் இந்த எக்ஸ்பிரஷன் மல்டிப்ளைட் பை இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ you will get this expression. ஸோ டோட்டல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் வருது. இதுதான் ப்ராபபிலிட்டி, டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஓகே, இப்போ இதில் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ஒமேகா 2 ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா 2 நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம், ஏன்னா இட்ஸ் அ பாக்ஸ். அதனால் வந்து e2 minus e1 divided by h bar. e2க்கு வந்து எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இது போடணும். e1க்கு என்ன போடணும்னா இந்த இது போடணும். ஓகே, இந்த இது போடணும். மற்றதான் காமனாக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸப்ட் என்னது, j² + k² +
எல் ஸ்கொயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு இது எக்ஸ் டைரக்ஷனில் தான் எக்ஸைட் ஆகிடுது, அதனால் இது மட்டும் 2 ஸ்கொயர், மற்றதெல்லாம் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இது வந்து அடுத்ததுக்கு -1 கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட், இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு. அப்போ வந்து இதெல்லாம் கேன்சல் ஆகிடும், எக்ஸப்ட் 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்ஸ் ஆர் 4, -1 பார்த்தீங்கன்னா 3 வந்துடும். ஸோ யூ வில் கெட் 3 பை ஸ்கொயர் h பார் ஸ்கொயர் டிவைட் பை 8l a ஸ்கொயர். அதுதான் வந்து ω2 உடைய எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா, இந்த வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா, எல்லா வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா யூ கேன் கெட் த வேல்யூ ஃபார் த டிரான்ஸ்லேஷன் ப்ராபபிலிட்டி. இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராபபிலிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராபபிலிட்டி ஆன்சர். பர் யூனிட் டைம் தெரிஞ்சு அப்படின்னா ரேட் கண்டுபிடிச்சலாம், ரேட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதான் ஃபெர்மிஸ் கோல்டன் ரூல்ல வரும். ஓகே, ஸோ தட் இஸ் என். இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹார்மானிக் பெர்டர்பேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதே மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து செட் எக்ஸாம்லேயே அல்லது சிஎஸ்ஆர் எக்ஸாமினேஷன்லேயே வரும். ஓகே, ஸோ see you in the next class students. Bye students.